வேல்யூ ஆடிங். யூ ஆர் ஆடிங் வேல்யூ. மை டியர் தோழி. ஆஹ் அதாவது ஒரு இனி ஒரு காலை பொழுதுல நம்ம வந்து நம்ம காலை கடமைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு எஃப்எம் ரேடியோல நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பாட்டோ ஒரு ஒரு தகவலோ சொல்லும்போது, அட ஆமால்ல, நம்ம வீட்லயும் இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொழுதே அன்னைக்கு வந்து ரொம்ப சுபமா அமையும். ஆஹா! இன்னைக்கு ரொம்ப அது அமிதாப் பச்சன் கூட சொல்லியிருக்காரு. நம்ம போடுற பிளேலிஸ்ட்ட விட, அம் இதுல எஃப்எம் ரேடியோலயோ, இல்ல ரேடியோல தூர்தர்ஷன்லயோ எதுலயோ போடுற ஒரு பாட்டுல அ வர நம்மளுக்கு பிடித்த ஒரு பாட்டு வரும். நம்மளுக்கு பிடித்த ஒரு செய்தி வரும்போது, அத கேட்டோம்னா, அது என்னமோ நம்மளுக்கே வந்து அந்த பிரபஞ்சம் சொன்ன மாதிரி ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா? அது வந்து அதுக்கு ஈடு இணையே இல்ல. பிரேமி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அதாவது ரமேஷ் சார் நேத்தே சொல்லிட்டு இருந்தாரு, என்ன இந்த 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி, அவங்க பேசுறது உங்கள மாரி இருக்கும். நீங்க பேசுறது அது யாரோ கூட பிரேமியும் இதே ரிலேட் பண்ணியிருக்காங்க. உங்களன்னு நெனச்சுட்டு என்ட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதாவது எனக்கு வந்து கூட பிறந்த சகோதரி இல்ல. ஆம், இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆஹா! அப்படின்னு சொல்லிட்டு. பிரேமி, இதுக்காகவே நீங்க ஒரு ட்ரீட் தரீங்க. சென்னைக்கு வரீங்க. நம்ம வந்து வெளியில போறோம். ஓகேவா? சொல்லிட்டே தான் இருக்கோம். 2 வருஷமா எங்கேயும் வெளியில போறதில்ல. உங்களுடைய சொற்பொழிவுல இருந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயம் வேல்யூ ஆடிங். எவ்வளோ சின்ன சின்ன விஷயத்தையும் அதாவது சின்ன சின்ன ஆசை ரஹ்மான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலலாம் நம்ம சந்தோஷப்படுறது சின்ன சின்ன விஷயத்துலயும் எவ்வளோ வேல்யூ ஆடிங் நம்ம வாழ்க்கையிலயும் இருக்கு. ஆம், அப்படின்றத ஒரு கூமாப்பட்டில இருந்து ஆரம்பிச்சு கூமாப்பட்டின்னு சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதை நான் கேட்கும்போது என்ன கூமாப்பட்டின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அம்மா கூமாப்பட்டி தெரியலையாம்மா உங்களுக்கு? அந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஷேம்ஃபுல்லா போயிடுச்சு. என்ன இது எல்லாரும் கூமாப்பட்டி கூமாப்பட்டி கொம்மம்பட்டி பிரியாணின்றானுங்க. ஏதோ ஒரு பட்டி ஆலடி பட்டியா காஃபி. திடீர்னு பார்த்தா அப்படியே மஷ்ரூம் ஆட்டம் தெருக்கு தெரு வந்துருச்சு. ஆலடி பட்டியா எங்க இருந்துடா வரீங்க நீங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி மூளைக்கு மூளை வந்தது. இந்த ஒரு கூமாப்பட்டி திடீர்னு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்புறம் நான் தென்காசி குற்றாலம் போகும்போது அது வந்து ஒரு அழகிய கிராமம். ரொம்ப அழகா இருந்தது. அஹ் அத நினைச்சு பெருமையா இருந்தது. அந்த ஒரு ஒரு ஆளு அவருடைய அவருடைய ஹர்ட் அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? செல்ஃப் ரெஸ்பெக்ட ஒரு தோழன் வந்து ஹர்ட் பண்ணும்போது, நீ குற்றாலத்துக்கு என்ன கூட்டிட்டு போல ஒரு ₹300 கம்மியா இருக்குன்னு நீ என்ன கூட்டிட்டு போல. வா நான் கூமாப்பட்டிய பெருமைப்படுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு, அவனோட சொந்த கிராமத்த அவன் வந்து பெருமைப்படுத்தி இப்ப ஊர் ஃபுல்லா வேர்ல்டு ஃபுல்லா மேம் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அரசியல் ஜெயலலிதா. ஜெயலலிதாவ நான் வந்து எப்படி பார்ப்பேன்னா, ஒரு ஸ்பாயில்டு ஸ்பாயில்டு பிராட் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்கள. அதாவது காதலுக்காகவும் அன்புக்காகவும் ஏங்கின ஒரு பணக்கார வீட்டு குழந்தை அவங்க. செல்வாக்கு மிக்க ஒரு குழந்தை. தனக்கு வேண்டியது கிடைக்கலன்னா எந்த லெவலுக்கு வேணாலும் போகக்கூடியவங்க. அந்த மாதிரி அதாவது அவங்க வந்து நினைச்சதை சாதிக்கக்கூடியவங்க. அடம் பிடிச்ச கழுதைன்னு சொல்லுவாங்க. சாரி. அவங்கள அதாவது அடம் பிடிச்சு அது வேணும்னா எனக்கு வேணும். இன்னைக்கு நைட்டே வேணும்னா வேணும். ஒரு ஸ்வீட் கேட்டாங்களாமா அவங்களுடைய அசிஸ்டன்ட்ட. அவர் வந்து இப்ப கிடைக்காது மேம் அப்படின்னோடனே சரவணன் அப்போ இருந்த சரவண பவன் ஹோட்டல் ஓனருக்கு கால் பண்ணி எனக்கு கிலோ கிலோவா அந்த மைசூர் பாக் ஸ்வீட் வேணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா அவ்வளோ கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வந்து ஒரே மூச்சுல அவ்வளோ சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மிகைப்படுத்தலா கூட இருக்கலாம். ஆனா அவங்கள்ட்ட இருந்து நான் வேல்யூ அடிங்க இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டது அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட நம்ம எங்கேயும் விட்டு கொடுக்க கூடாதுன்றத எவ்வளவு அழகா அவங்க வந்து சொன்னாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பிரேமி வந்து நான் அவங்கள பார்த்து நான் வேல்யூ ஆட் பண்ணிக்கிறது ஒரு சிம்பிளிசிட்டி. அவங்கள்ட்ட ஒரு சிம்பிளிசிட்டி இருக்கும். ஒரு பாந்தமான சாந்தம் இருக்கும். அவங்கள பார்த்தா ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும் இவங்கள பார்த்தா அப்படின்ற மாதிரி ஒரு ஞானி லெவல்.
இப்ப கூட பாருங்க வெண்பட்டு வெண் உடை தான் உடுத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து நான் வந்து எவ்ரிடே வேல்யூ ஆட் பண்ணிட்டே இருக்கேன் என்னுடைய இதுல. ஸோ வாழ்க வளமுடன். நான் நெறைய நேரம் எடுத்துக்க விரும்பல. அப்புறம் எல்லாரும் மத்தவங்கலாம் என் தோழிக்காக மட்டும் நெறைய பேசுறேன்னு சொல்லி நெனைப்பீங்க. நம்ம தனியா பேசிக்கலாம் பிரேமி. எப்பயும் போல ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. வாழ்க வளமுடன். உங்களுடைய பப்ளிக் ஸ்பீக்கிங் பணியும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ கவிதா மேடம். சொன்ன மாதிரி உங்க தோழிக்காக நிறைய பேசுறீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு சொன்னீங்க. ஆனா உண்மை அதுதான். உங்க தோழிக்காக தான் நீங்க எப்பவுமே நிறைய ஃபீட்பேக் கொடுப்பீங்க. பரவாயில்ல, உங்க நட்பு வாழ்க. சிவசங்கரி மேடம், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் நற்புலரியின் காலை வணக்கம். கவிதா மேம் வந்தாலே கலகலன்னு இருக்குது ஒரு ஆக்டிவா. நேற்று மேம்க்கு ஃபீட்பேக் சொல்ல முடியல, கொஞ்சம் லேட்டாக தான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். மேம் வந்தாலே இன்ட்ராக்டிவா கலகலன்னு இருக்கும். அது ஒன்று பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும், நல்லா இருக்கும் கவிதா மேம்து. பிரேமலதா மேம் நல்லா பேசுனீங்க. நல்லா அந்த கூமா பட்டேல ஆரம்பிச்சு அந்த ஸ்வீட்டோட பேரெல்லாம் என்னன்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருந்துச்சு. ஆனா அது எல்லாமே சிம்பிள் ஸ்வீட்டு. அந்த நேம்லே வேல்யூ ஆட் ஆகுதுங்கிறது நான் ரொம்ப ஒரு விஷயம் தான் மேம். அதே மாதிரி ஜெயலலிதாவோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பத்தி சொன்னீங்க. முருங்கா ஆயில், முருங்கா அதோட இது எப்படி வேல்யூ ஆட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாமே ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி வேல்யூ ஆட் ஆகுது பாரு, நம்ம தான் எதுவுமே தெரியாம இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சிவபெருமானே வந்து அந்த இது இறை இறை கோயில் கட்டிறதுக்கு வேல்யூ எப்படி ஆட் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம் செஷன். ரொம்ப இன்ட்ராக்ஷனா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன் மேம். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பத்தி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி டெக்கரேஷன்ஸ் மெயினா டெக்கரேஷனுக்கு செலவு பண்ற காசு, அது பூவுக்கும் அந்த டெக்கரேஷன் பிளேட்டுக்கும் செலவு பண்ற காசுல ஒரு கொஞ்சம் பேத்துக்கு நம்ம சாப்பாடு எக்ஸ்ட்ரா போட்டா கூட அது ஒரு புண்ணியமா இருக்கும் மேம். நிஜமாலுமே நீங்க சொன்ன மாதிரி அதை டெக்கரேட் பண்ணி டிஸ்போஸ் பண்றதே பெரிய வேலை. சிம்பிளிசிட்டியில இறைநிலையை காணலாம். இப்ப கூட இங்க பெங்களூர்ல வரலட்சுமி பண்டிகை வருது. அதுக்காக பண்ற டெக்கரேஷன் பார்க்கணும் மேம், செலவு பார்க்கணும். ஆனா அது எல்லாம் பண்றாங்க வீட்ல. ஆனா சமைக்கிறாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேத்துக்கு தான் சாப்பாடு போடுறாங்க. கொஞ்சம் அந்த 2 ஃபேமிலி அப்படிதான் போடுறாங்க. ஆனா பூவுக்கும் அந்த தாம்பூல தட்டு குடுக்கறதுக்கும் அந்த அங்க வைக்கிற ஸ்நாக்ஸுக்கும் அதுக்காக எவ்வளவோ செலவு பண்றாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அது பண்றதுக்கு சிம்பிளா ஒரு ஆர்டர் பண்ணி ஒரு பிரியாணி, ஒரு ஒரு சிம்பிள் மெனு பண்ணி யாரு வீட்டுக்கு வராங்களோ எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டா அது இன்னும் மனநிறைவா இருக்கும். ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொஞ்சம் நல்லதா குடுத்தா அவங்களுக்கு இன்னும் வாங்கிட்டு போய் இன்னும் அத பார்க்கறப்ப மனநிறைவா இருக்கும்னு தோணுது. பட் அதுல எல்லாம் அவங்க கொஞ்சம் தான் செலவு பண்றாங்க. பட் என்ன இங்க பார்க்கறப்ப இதுல நெறைய செலவு பண்றாங்க. அது கொஞ்சம் சொல்லணும்னு தோணுச்சு மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ சோ மச். தேங்க்யூ சிவசங்கரி மேடம், அருமையா சொன்னீங்க. ஆக்சுவலி ஆடம்பரமா நம்ம பண்றதுக்கு பதிலாக நிறைய பேருக்கு உணவு அளித்துடலாம். அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. எங்க ஊர்ல கூட பங்குனி உத்திரம் நடக்கும். அந்த காலத்துல வெளியூர்ல இருந்து வண்டி கட்டிட்டு வருவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக தான் இந்த அன்னதானம்ன்ற கான்செப்டே கொண்டு வந்தாங்க. அது என்னன்னா இன்னைக்கு பெரிய அது ஒரு கௌரவமாயி எவ்வளவு உணவுகளை வீணடிக்கிற மாதிரி ஒரு திருவிழாவா மாறுது. தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். பகத் சார் பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். என் வாய்ஸ் கேக்குதுங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸா கேக்குது சார். ஆக்சுவலி 2 வாரம் முன்னாடி தான் பிரேமலதா மேடம் பேசினாங்க. அப்போ நான் வந்து கேட்டுக்கல. அப்புறம் நான் மேடம்கிட்ட கால் பண்ணி கேட்டேன். உங்க பேச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ரெக்கார்டிங் ஷேர் பண்ணாங்க எனக்கு. அப்புறம் அவங்களும் நானும் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். நல்லா கான்வர்சேஷன் போயிடுச்சு. இந்த ஜானி படத்துல நடிகர் ரஜினிகாந்த் வந்து எப்படி நடிகர் ஸ்ரீதேவிட்ட ஒரு தீவிர ஃபேன் ஆனாங்களோ, அதே மாதிரி எனக்கு அவங்க ஒரு நல்ல ஃபேனா மாறினாங்க. அது ஒரு உண்மையில நல்ல கான்வர்சேஷன், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ள ஒரு நல்ல வர்ச்சுவல் லெவல்ல வந்தது. இன்னைக்கு அவங்க ஸ்பீச் கேட்ட ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பாயிண்ட்ஸ் நமக்கே தெரியாத ஒரு வேல்யூ ஆடட் பாயிண்ட்ஸ்லாம் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அருமையா இருந்துச்சு, பயனுள்ளதாகவும் இருந்துச்சு. சரி, எல்லாரும் பேசுற மாதிரி ஏஐ பத்தி பேசுவாங்களோ, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுவாங்களோ அப்படின்னு நினைச்சேன். பட் அதையும் தாண்டி நேச்சுரலா ஒரு பண்டைய காலத்துல அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற விஷயங்கள்லாம் வந்து வேல்யூ ஆடடா சொன்னது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ
ஓவரால் இந்த செஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு உங்க செஷன். ஸோ வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ பகத் சார், அருமையான ஃபீட்பேக் கொடுத்தீங்க. வீரசேகரன் சார் நீங்கள் பேசலாம். அன்பு கிழமையை உங்க உரையை ஆரம்பிக்கணும். அன்பு கிழமைய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கங்கள். அம்மா, இன்று நீங்கள் எப்படி மாறி இருக்கிறீர்கள், எத்தனை அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள் என்பதை என்னை பார்க்கின்ற பொழுது இதயம் கலக்கின்றது, மகிழ்கின்றது. கையிலே மருதாணி அறிந்து கைவண்ணம் மட்டும் காட்ட முடியும் என்பதை தாண்டி சொல்வண்ணமும் காட்ட முடியும் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். எத்தனை எத்தனை பாயிண்டுகள் எண்ணி பார்க்கிறேன். இது கலைஞர் டோனு, ஜோக்க பார்ட், வேல்யூ அடிஷன் சொல்றப்ப எவ்வளவு சொன்னாங்க. நான் இப்ப வேல்யூ அடிஷன் சொல்றேன். நீங்களும் கவிதா அக்காவும் நீங்களும் மட்டும் சென்னைக்கு போய் பார்ட்டி நடக்கிறது இல்ல, எங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போய் கூமாப்பட்டியில பார்ட்டி கொடுக்குறீங்க. கூமாப்பட்டிக்கு எங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போய் நாங்க நீங்க பார்ட்டி எல்லாம் கொடுக்கறது மட்டும் பார்த்துட்டு வர்றதுக்காக கேட்கல. அங்க அந்த சாணத்துல இதையும் சுண்ணாம்பையும் கலந்து தூய்மைப்படுத்தி அங்க அந்த கோலம் இடுறாங்க இல்லையா, அவங்கள யாரெல்லாம் கொஞ்சம் முதியவர்களோ அவர்கள் கால்களில் வணங்கி வர வேண்டும் என்பதுதான் எங்கள் எண்ணம். ஏன்னா ஸ்டில் இட் இஸ் அ வேல்யூ இன் தட், ஸ்டில் தெர் இஸ் அ வேல்யூ இன் தட். வேல்யூ அடிஷன் அதுதான். நான் கரூருக்கு என்னுடைய பெண் வீட்டுக்கு போறப்ப வாக்கிங் போறதுக்கு ஒரு தெருவுக்கு நான் அந்த மாரியம்மன் கோயில் இருக்கிற அந்த தெரு ஜாவர் ஸ்ட்ரீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப என்ன இது இருந்தாலும் போகணும்னு ஆசைப்படுவேன். அதுக்கு மெயின் ரீசன், வெதர் யூ பிலீவ் ஆர் நாட், இந்த ஒரு ரீசன் தான். வயதான அம்மாக்கள் எல்லாம் இன்னமும் அந்த சாணத்தை கரைச்சு போட்டு கோலம் போடுறத அப்படியே மெல்ல நின்று பார்த்துக்கிட்டு மனசுல அவங்க கொஞ்சம் என்னை விட, எனக்கு அகவை 72 மட்டும்தான் ஆகுது, அவங்க கொஞ்சம் கூட இருக்கிறாங்க மாதிரி நினைச்சா மனதளவில் உண்மையா செஞ்சோம்னா அது வேற மாதிரி ஆகும். அதனால மனதளவில் அவங்க காலை தொட்டு வணங்கி வருவதாக எண்ணிக்கொண்டு சொல்லுவேன். அது எனக்கு பெரிய மகிழ்வை தரும். அது போலதான் இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறது, பல செய்திகளை சொல்லியிருக்கீங்க. வேல்யூ அடிஷன் இன் தட். பகத் ரொம்ப வருத்தப்பட்டாரு ஏஏன்னு. நாட் ஓன்லி ஏஏ ஆர்டிபிஷியல், நாட் ஓன்லி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஜிபிடின்னு சேர்த்துங்க. ஏஐ ஜிபிடி, கேதரிங், ப்ராசஸிங் அண்ட் டிரான்ஸ்மிட்டிங். பல செய்திகளை கேதர் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி இன்னைக்கு நமக்கு டிரான்ஸ்மிட்டும் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்கள், அன்பு வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை நாங்கள் பருகத் தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றிங்க. அருமையா இன்னைக்கு உறுதி எல்லா விஷயமும் சொன்னீங்க. அந்த ஜிபிடின்றதுக்கு எனக்கு இன்னைக்கு தான் நிஜமாக தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுடைய ஃபீட்பேக்லேருந்து. கேதரிங், ப்ராசஸிங் அண்ட் டிரான்ஸ்மிட்டிங். ரொம்ப நன்றி. அந்த மருதாணி பற்றி சொன்னாங்க. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் மருதாணி வச்சு களைச்ச பிறகு கையில் சாப்பாடு போடுவாங்க. அந்த சாப்பாடோட மனம் இன்னைக்கும் அப்படியே மனசுலேயே இருக்கு. அவங்க சொன்னது நினைவு வந்தது. அடுத்து ஸ்ரீராம் சார், நீங்கள் பேசலாம். காலை வணக்கம். ரொம்ப எக்ஸலண்டா பேசினாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன். பட் ஒரே ஒரு இது, இந்த அசோகா அல்வா சொன்னாங்க, அது திருவாரூர் இல்ல மேடம், திருவையாறு. ஏன்னு கேட்டா ஆம்பூர்னா பிரியாணிங்கிற மாதிரி சாப்பாடு ராமனா இருக்கிறதுனால அதோட வேல்யூ அதுக்கு கொடுக்கணும் இல்லையா, திருவையாறு. அது ஒண்ணு. ரெண்டாவது நிச்சயதார்த்தம் பத்தி சொன்னீங்க, எவ்வளவு இதா இருக்குன்னு. அந்த இடத்துல என்னோட நிச்சயதார்த்தத்தை நினைச்சு பாக்குறேன். நான் இப்ப துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. என்னோட குருநாதர் என்ன பண்ணாரு, எங்க அம்மாவை போன் பண்ணி என்னை பார்க்கவா, வரும்போது பூப்பழம் வாங்கிட்டு வா அப்படின்னாரு. என்னோட ஒய்ஃபு கரூர் தாங்க. அவங்க குருநாதர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்க அம்மாவும் தங்கச்சியும் வராங்க. எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா, இன்னைக்கு ஸ்ரீராமோட நிச்சயதார்த்தம் தாங்க. அம்மா ஷாக். ஏன்னு கேட்டா எங்க அப்பா இல்ல, தாத்தா இல்ல. என்னங்க அவங்க 2 பேரும் இல்லையே.
அப்ப அவர் சொன்னாரு, அவன் எனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கான், இதுல உனக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? அதாவது எதுக்கு சொல்றேன், குருன்னு ஒருத்தர் இருந்தாருன்னா லைஃப்ல he can make and break anything. இந்த சொசைட்டினாலதான் நிறைய நம்ம வந்து we are spending many thingங்கிறதான். நமக்கு இருக்கிறவங்க ஸ்பெண்ட் பண்றது தப்பு இல்லை, இல்லாதவங்க கடன் வாங்கி பண்றதுதான் எவ்வளவு வழியை கொடுக்குது. ஒரு சொசைட்டிக்காக பீப்புள் ஆர் ஸ்பெண்டிங் பியாண்ட் தர் கெப்பாசிட்டி. ஸோ அதையும் நினைவு கூறுறதுக்கு நீங்க ஒரு காரணமா இருந்திருக்கீங்க மேடம். அப்புறம் திருநின்ற ஊர் பூசலை நாயனாரை பத்தி தெரியுங்க. அவர் மணக்கோவில் கட்டினாரு தெரியும். அந்த ராஜா கோவில் கட்டி கொடுத்து இன்னைக்கு ஹிருதயாலீஸ்வரர்னு இருக்காருங்கிறது உங்க நிகழ்ச்சி உங்களோட பேச்சு மூலியமா அறிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை தவிர இந்த கிராமத்துல இந்த கார்டனிங் அண்ட் சிவிக்ஸ் அண்ட் கிளீன்லினஸ் பத்தி சொன்னீங்க, மிக அருமையா இருந்தது மேடம். எக்ஸலன்ட் செஷன். தேங்க்யூ 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 சார். உங்களோட ஃபீட்பேக்கு இருக்கிறவங்க செய்கிறாங்க, இல்லாதவங்கள கடன் வாங்கி செய்கிறது தப்புன்னு சொன்னீங்க. ஆனால் இருக்கிறவங்க செய்யறது வந்து அடுத்தவங்களையும் ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்துது, இல்லாதவங்களும் கடன் வாங்கி செய்யறதுக்கான ப்ரெஷரும் தேவையில்லாத இந்த மாதிரி விஷயங்களை அடுக்கும்போது தான் அந்த ப்ரெஷரும் ஏற்படுதுன்றது என்னுடைய சொந்த கருத்து. நன்றி உங்களோட ஃபீட்பேக்கு. அடுத்து மில்டன் சார், நீங்க பேசலாம். வணக்கம் சார், கேக்குதா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேக்குது சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ். நன்றி சார், நன்றி சார். அதாவது அந்த காலத்துல வந்து திருவையாறு போயிருக்கேன் இந்த அடிக்கடி. அப்போ வந்து சொல்லுவாங்க, தஞ்சாவூர்ல இருக்கும்போது சொல்லுவாங்க, மன்னர்களில் பெரியவர் அப்படின்னு சொல்றது வந்து அசோகர். அதாவது பாக்குகளில் சிறந்தது அசோகா பாக்கு, அதே போல அல்வாக்களில் சிறந்தது அசோக அல்வா அப்படின்னு திருவையாறு அசோக அல்வா. அந்த அந்த குறிப்பிட்ட இடத்துல சாப்பிடும்போது அந்த அந்த வித்து காராசேவோட கொடுப்பாங்க. அந்த சுட சுட நீங்க சொன்ன மாதிரி இந்த முந்திரி எல்லாம் போட்டு, அது வந்து அந்த இதுக்கு வந்து எந்த அல்வாவும் அது கிட்ட நெருங்க முடியாதுன்ற மாதிரி ஒரு ஒரு பிரமாதமான ஒரு உணர்வு கொடுத்தீங்க. அதே இப்போ காந்தி சொன்னதை ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க இந்த 21 தட்டு அதெல்லாம் சொன்னீங்க, அதை வச்சு ஈவன் திருமணங்களே வந்து 20 பேருக்கு மேல இருக்க வேணாம், இந்த அதிகபட்சம் 10 பேர், இந்த 10 பேர், மேக்சிமம் 30 பேர் இருந்தா போதும், கூட ஒன்னா சேர்த்துங்க கொஞ்சம் பேர், அதுக்கு மேல தேவையில்லை அப்படின்ற மாதிரி காந்தி பல இடங்கள்ல அந்த கருத்து சொல்லியிருக்காரு. ஒரிசால பார்த்திருக்கேன், வீடுகள்ல தான் திருமணம் நடக்கும், சத்திரங்கத்திலாம் பெருசா எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க எளிமையா அந்த காலத்துல இருந்து இந்த ஆதிவாசிகள் இந்த ட்ரெடிஷன் வந்து அவங்க இப்பவும் அந்த பாரம்பரியத்தை மெயின்டைன் பண்றாங்க. ஜெய்ப்பூர்லயும் அதே மாதிரி பார்த்திருக்கேன் நிறைய இடங்கள். ஸோ ரொம்ப சிறப்பு. தொடர்ந்து உங்க பணி வந்து சிறக்கட்டும். உங்கள் மூலமாக பலரும் சிறக்கட்டும். நட்புக்கும் விசேஷமாக இதையெல்லாம் ஒருங்கிணைத்து அருமையாக நடத்துகின்ற அருமை சகோதரர் ஆசிரியர் ஆசான் ரமேஷ் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். நன்றி குரு, உங்களுடைய அருமையான ஒரு ஃபீட்பேக்கு. அடுத்து வேற யாரும் கை உயர்த்தலை, வேற யாராவது இருந்தா பேசலாம். சிவகனி மேடம் இருக்கீங்களா? சொல்லுங்க மேடம். அனைவருக்கும் காலை வணக்கம் மேம். இன்னைக்கு மதிப்பு கூட்டல் நிச்சயமா மதிப்பு கூடியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம எங்கெல்லாம் மதிப்பை கூட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மதிப்பு கூட்டுறனால அதோட வேல்யூ எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு எக்ஸாம்பிளுமே சிறப்பா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த டீச்சர் சொன்னீங்க, அதுவும் ரொம்பவே யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க சொல்லும்போது என்னடா இந்த அம்மா வந்து இப்படி சொல்லிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஒரு பாதை தான் வந்து இன்னைக்கும் நம்ம இந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது மேம். எந்த விஷயம்லாம் சொல்லலாம் மதிப்பு கூட்டுறதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம் நம்ம. ஸோ எல்லா விஷயத்துலயுமே இருக்கு, நீங்க பாருங்க தேடி, அது நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப அழகா கொண்டு வந்து காமிச்சிங்க. உங்களுக்கான வரிகள் கவிதா மேம். சாரி உங்களுக்கு எழுத முடியல நேற்று. சின்ன சின்ன விஷயங்களில் கண்டிடலாம் இன்பமதை, சின்ன சின்ன விஷயங்களில் கண்டிடலாம் இன்பமதை, இணங்கி நாம் செய்திடவே, மரியாதை தேடிடாமல் மதிப்பினை கூட்டிடவே,
மரியாதை தேடிடாமல் மதிப்பினை கூட்டிடவே அறியாத அருட்செயல் அழகாக செய்திடலாம். அறியாத அருட்செயல் அழகாக செய்திடலாம். பெயரிலே சேர்த்திடலாம் பெருமையினை அழகாக. பெயரிலே சேர்த்திடலாம் பெருமையினை அழகாக. முயன்றிடவே எதையுமே முழுமையாய் மாற்றிடலாம். முயன்றிடவே எதையுமே முழுமையாய் மாற்றிடலாம். தென்னையிடம் கற்றிடலாம் தெளிவான கொடையினை. தென்னையிடம் கற்றிடலாம் தெளிவான கொடையினை. உன்னிலே பெருக்கிடவே உயர்ந்திடலாம் நாள்தோறும். உன்னிலே பெருக்கிடவே உயர்ந்திடலாம் நாள்தோறும். இலையினிலே இளஞ்சிவப்பும் இயக்கிடுதே மனத்தினையும். இலையினிலே இளஞ்சிவப்பும் இயக்கிடுதே மனத்தினையும். தலையாய கடமையென தனதாக்கிக் கொள்வோமே. தலையாய கடமையென தனதாக்கிக் கொள்வோமே. ஒழுக்கமதை சொல்லிடவே ஓங்கிடும் குரலிலே. ஒழுக்கமதை சொல்லிடவே ஓங்கிடும் குரலினிலே. இழுக்கு அகற்றி சேர்த்திடவே இமயமாய் உயர்ந்திடலாம். இழுக்ககற்றி சேர்த்திடவே இமயமாய் உயர்ந்திடலாம். உன் பெருமை நாட்டிடவே உனக்குள்ளும் தனித்துவமாய். உன் பெருமை நாட்டிடவே உனக்குள்ளும் தனித்துவமாய். நன்மையும் நம்மிலே நாளெல்லாம் தோன்றிடுமே. நன்மையும் நம்மிலே நாளெல்லாம் தோன்றிடுமே. உன்னிடத்தை மாற்றிடவே உலகமும் வாழ்த்திடுமே. உன்னிடத்தை மாற்றிடவே உலகமும் வாழ்த்திடுமே. என்னிட மனத்தினில் எழும்பிடுமே கோபுரமாய். என்னிட மனத்தினிலே எழும்பிடுமே கோபுரமாய். மதிப்புகளும் கூட்டிடவே மனங்களும் நிறைந்திடுமே. மதிப்புகளும் கூட்டிடவே மனங்களும் நிறைந்திடுமே. விதியென நினைத்திருந்தால் வியப்புமாய் வந்திடுமே. விதியென நினைத்திருந்தால் வியப்புமாய் வந்திடுமே. வாழ்த்துக்கள் மேம். வாய்ப்பிற்கு நன்றி ரமேஷ் சார். தேங்க்யூ மேடம். அருமையா ஒரு கவிதையோட உங்க ஃபீட்பேக் கொடுத்தீங்க. இவங்க நண்பர் கொடுத்துட்டீங்க, அதனால அந்த நண்பருக்கும் போய் சேர்ந்துடும். 2 பேரும் ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தான். தேங்க்யூ அதனால சார். அவங்களுக்கு கொடுக்கலன்னு கவலைப்பட வேண்டாம். மேடம், உங்களுடைய ஏற்புரை வேறு யாரும் கை உயர்த்தல. லட்சுமி நாராயணன் சார் கை உயர்த்திருக்காரு, நீங்க பேசுங்க சார். அவர் பேசிட்டு மேடம் ஏற்புரை. அனைவருக்கும் காலை வணக்கம் சார். மேடம் அருமையா பேசுங்க சார் அந்த மதிப்பு கூடவை பற்றி. மதிப்பு நீங்க சொன்னீங்க அந்த வேஸ்டேஜ் நிறைய பணம் கல்யாணத்துக்கு வரலாம், அது உண்மைதான் சார். அது போன வாரம் செகண்ட் பேர்ட் போயிருந்தேன் ஆக்சுவலா. அங்க வந்து இந்த இஎஸ்சி ஹாஸ்பிட்டலுக்கு பேசினது பார்க்கறதுக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல வந்து இந்த மாதிரி ஃபுட் ஃபார் ஹங்கின்னு போட்டு ஒரு இதை வச்சு டெய்லி வந்து லஞ்ச் வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா. மாதிரி அதே மாதிரி நான் டெல்லியில இருக்கேன். நான் நேற்று டெல்லியில வந்து எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் வழியா போயிட்டு இருந்தேன் ஆக்சுவலா. அங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து இதே மாதிரி ஒரு வண்டியே வருது ஆக்சுவலா. அந்த வண்டியில ஃபுட் ஃபார் ஹங்கின்னு போர்டு போட்டு வேஸ்டேஜ் ஃபுல்லாவே அவன் வந்து வேஸ்ட் பண்ணாம எல்லாருக்குமே வந்து டெய்லி வந்து ஃபுட் கொடுக்குறாங்க ஆக்சுவலா. அந்த மாதிரி நம்ம நிறைய எங்களுக்கு தேவையில்லாத குறைச்சிட்டு நம்ம தேவையானதை பண்ணோம்னா இல்லை எல்லாருக்குமே அருமையா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது அருமையான கருத்து, நல்ல கருத்து சொன்னாங்க மேடம் ஆக்சுவலா. இன்னொன்று மேடம் வந்து ஜெயலலிதா வாய்ஸ் வந்து மேடத்துக்கு ஒரு மதிப்பு கூட்டல் தான் ஆக்சுவலா மேடத்துக்கு. ரொம்ப அருமையா இருந்தது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ லட்சுமணன் சார் ஃபார் யுவர் ஃபீட்பேக். மேடம், உங்களோட ஏற்புரை எடுத்துக்கலாம் சார். இன்னைக்கு ஒரு மிமிக்ரி செஷனே நடந்துச்சு சார். பிரேமலதா ஜெயலலிதான்னா கருணாநிதி வேற வந்துட்டு போனாரு சார். ஆனா ஆக்சுவலி அவரு பேசுனது வந்து ராதா எம்ஆர் ராதாவை ஞாபகப்படுத்துச்சு கொஞ்சம் குரல். சார், நீங்க என்னுடைய தந்தையும் ஞாபகப்படுத்துனீங்க. ஏன்னா என் தந்தையும் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். என்ன ஒரு இது மனோகரா வசனம்லாம் அப்படி அவ்வளோ அழகா பேசுவாங்க. ஒரு நாள் நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அவருக்கும் இந்த தமிழ் மேல பற்று ஜாஸ்தின்றதுனால இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாரு. நீங்க வந்து எங்க தந்தையை ஞாபகப்படுத்துறீங்க. நான் சொல்றேன் அவங்கள்ட்ட உங்களை பத்தி. தேங்க்யூ பிரேமி, யூ கேன் கண்டினியூ. தேங்க்யூ. அதாவது வேல்யூ ஆடிங் அப்படிங்கிறது எப்படி ஆகுதுன்னா, இந்த இடத்துல நம்ம பேசி முடிச்சிடுறோம். அதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வார்த்தைகளுக்கு இவ்வளோ வேல்யூஸ் இருக்கா அப்படின்னு யூஆர் ஆடிங் த வேல்யூ அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
இதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகங்க. இந்த ஃபீட்பேக் செஷனும் சரி, அதுக்கு கேட்டுட்டு அப்படியே போகாம அப்பாடான்னு சொல்லிட்டு அந்த நிறைவோட போறோம் பாத்தீங்களா? அதுக்காகவே நான் இந்த ஏற்புரைக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் நானு. எனக்கு கவி இது வந்து நேத்து நான் ஏதோ ஒண்ணு அலுவல் இங்க வேலையா வந்திருந்ததுனால எப்படியோ மிஸ் பண்ணிட்டேன். சாரி கவி. ரெக்கார்டட் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு அனுப்பி வைங்க. இன்னொன்னு எனக்கு கவிதா பக்கத்துல இருந்து இந்த இடம் வந்து கூடுதல் சந்தோஷமாகுது. எப்பவுமே எல்லாரும் ஒரு இணக்கமான ஒரு மனோநிலையில தான் நம்ம இருப்போம் இந்த தளத்துல. இதுல மேலும் வந்து ஒரு இணைப்பை வந்து கவி ரொம்ப ஒரு ஸ்கூல் மாதிரி கொண்டு போறாங்க. சோ எனக்கு அது இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொருத்தருடைய ஏற்புரைய டெஸ்டிமோனி அண்ட் ஃபீட்பேக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவ்வளவு அழகா கவனிச்சு நமக்கு சொல்றாங்க அப்படிங்கிறது. எனக்கு உண்மையா அந்த சீர்தட்டு சொல்லையில கொஞ்சம் பயமா இருந்தது. கொஞ்சம் ஓவரா ஏதாவது மூக்க நுழைக்கிற மாதிரி சொல்லிட்டோமோன்னு. ஆனா எனக்கு உண்மையா நான் பல நாட்கள்ல வேதனைப்பட்டது தாங்க. இந்த வேலை செய்யறவங்க நம்ம கிட்ட அட்வான்ஸ் கேட்கிற போது நமக்கு கஷ்டமா இருக்கும். இது எதையாவது உருப்படிக்கு செலவு பண்ணலாம் இல்லம்மா, இது கொண்டு போய் திருப்பி அங்க வைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்பேன். சரி, இங்க ஒரு அறிவார்ந்த மக்கள், நல்ல மனது படைத்தவர்கள் மத்தியில் இந்த கருத்தை நம்ம விதைச்சிட்டோங்கிறதுல எனக்கு இப்ப நான் நிறைவா நம்ம பாக்குறேன். சிவகனி மேடம் எங்க இருந்துதான் உங்களுக்கு இவ்வளவு ஃபாஸ்டா வருதோ ஒரு வார்த்தைகளும் கோர்வைகளும் அதுக்குண்டான அர்த்தம் சொல்லி வருதுன்னு தெரியல. நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு ஒரு நிமிஷம் எழுதினேன். சில நிமிடங்களில் சிலங்காகிதமாய் சிந்தனைகளை வழிக்கையில் வர்ணமயமான வார்த்தைகளை எங்களுக்கு வாரி இருக்கிறீர்கள் சிவகனி. தேங்க்யூ. இன்றைய நாள் மிக சந்தோஷமான நாளா உங்களோட எல்லாரோட பாராட்டுதலையும் நான் ரொம்ப அப்படி பொக்கிஷமா எடுத்துக்கிட்டு இன்றைய நாளை துவங்குகிறேன். மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ மேடம். உங்களுடைய அருமையான ஒரு ஏற்புரை. என்னன்னா நம்மளுடைய தளத்தோட ஸ்பெஷாலிட்டியே உள்வாங்கி அதை ஆத்மார்த்தமான விஷயங்களா வெளிப்படுத்துறது தான். பல பல திறமையாளர்கள் இருக்கிறாங்க, மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, கவிதை பாடுறவங்க இருக்கிறாங்க, பாட்டு பாடுறவங்க இருக்கிறாங்க, பல பேர் இருக்கிறாங்க. அதான் நம்மளுடைய நற்பலருடைய வெரைட்டியான ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸு. நன்றி. ஸோ இன்று வந்து வேல்யூ ஆடிங் அப்படிங்கிற தலைப்பில் மேடம் பிரேமலதா மேடம் உடைய அருமையான ஒரு ப்ரெசன்டேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான செய்திகளோட முடிஞ்சது. இந்த வேல்யூ ஆடிங்கிற தலைப்பு இந்த மாதத்துக்கான வேல்யூ ஆட் ஆச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நன்றி. நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் கலந்து கொண்டு அவங்களுடைய ஃபீட்பேக்கையும்